சாப்பிடலாம். ரெடியா? வெங்காயம் போட்டுக்கணும். ஓகே. காளான் சாப்பிட கிளம்பிட்டோம். நானும் மாமாவும். அதுக்காட்டி வந்து வச்சுப்பா. அனல் காஞ்சிச்சு. ஹாய் ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டு கடை கலந்தாங்க சாப்பிட போகிறோம். மாமா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. களை சாப்பிட தாங்க போகிறோம். மதியானத்துலேருந்தே இன்னைக்கு காளான் சாப்பிட போகலான்னு ரொம்ப டார்ச்சரு. சரி போகலாம், சரி அதையும் ஒரு வீடியோவே பண்ணி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு ஐடியா. சரி அதையும் தான் பண்ணி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாச்சு. கீழே வந்து பைக்கு வந்து ரெடியாக இருக்குது புறப்படுறதுக்கு. அங்கே வந்து ரெகுலராக நாங்கள் ஒரு கடையில் சாப்பிடுவோம். அந்த கடைக்கு போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இங்கே தான் பக்கத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகலாம். இப்போ நானும் மாமா அவ்வளோதான் கிளம்பிட்டோம். உடனே கிளம்புறோம் காளான் சாப்பிட. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேலே எங்களுடைய மாடி சுற்றியும் வந்து பார்த்துக்கோங்க, வியூலாம் நல்லா இருக்கும். எப்படி இருக்குது பேக்ரவுண்ட்லாம்? வில்லேஜ் சைடு தான், ஆனால் சூப்பராக இருக்கும். அங்கே காளான்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிற ரிவ்யூ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ போகலாம். பாய். அவ்வளோதான் கிளம்பிட்டோம் காளான் சாப்பிட. நாங்கள் காளான் சாப்பிட கிளம்பிட்டோம். மாமா ஓட்டிகிட்டு இருக்கார் பைக்கு. கிளம்பிட்டு பைக்கில் போயிட்டோம். நாங்கள் போகிற வழி. காளான் சாப்பிட கிளம்பிட்டோம். நானும் மாமாவும். பாட்டி அப்படியே மாத்திரை வாங்கிட்டு சொன்னாங்க. அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கு போய் அப்படியே மாத்திரை வாங்கிட்டு புறப்பட்டாச்சு. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெடிக்கல் பேர். கடைக்கு வந்துட்டோம். ஹாய், வந்தாச்சு, கடைக்கு வந்தாச்சு. நான் போய் இப்போ என்ன வேணும் உனக்கு? காளான். சரி நான் போய் இப்போ காளான் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் கேமராமேனாக இவர் வந்து ஹேண்டில் பண்ணுவார். கலர்ஃபுல்லாக இருக்குதா? ஓகே சாப்பிட்லாம். சுடுது வா. ரெடியா? ரெடி. எம்மி எம்மி. இது என்னென்ன போட்டிருக்காங்க? கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், காளான், குழம்பு. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கரெக்டாக அந்த காந்தி சிலைக்கு முன்னாடி. இது வந்து கொண்டலாம் டீன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டேஸ்ட் எப்படி இருக்குது? சாப்பிடு. இதான் ரோட்டு கட்ட காளான். இது எங்கேயும் இல்லை. அதோ இங்கே தானே காந்தி சிலை இருப்பார். அதோ பாருங்க காந்தி சிலை. காந்தி சிலை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்களா காளாங்கடை. அப்படியே வந்தோம். அருமையாக இருக்குது. இது நம்ம வீட்டிலே செய்யலாமா? யாராச்சும் கமெண்ட் பண்ணட்டும். யாராச்சும் கமெண்ட் பண்ணாங்களா செய்யலாம். இது வீடியோ வேணுமா, காளான் நம்ம வீட்டிலே செய்யலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீட்டிலே வந்து செஞ்சு பார்க்கலாம். டேஸ்டெல்லாம் அல்டிமேட்டு. பாருங்க போனா எவ்வளோ முடிச்சிருக்கிறா. நான் பாருங்க எவ்வளோ முடிச்சிருக்கிறேன். அதை சாப்பிட்டு இதே கேட்பா போலா. ஆமாம் தானே? இல்லையா? சரி சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரம். ஓகே சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். பாய். எப்படி இருக்குது? என்ன இருக்குது? எப்படி இது டேஸ்ட்டு? நல்லா மெல்லு. சரி ஓகே போலாமா? அவ்வளோதான். காளான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக போகிறோம். ரோடு வந்து விட்டது. போனா வீடியோ எடுன்னு சொன்னதுக்கு ஸ்லோ மோஷனில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அருமையான வீடியோ அது. வீடியோ ஒரு பண்ணதுக்கு சரி வீடியோ எடு நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்றதுக்கு போனா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ போட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. எஸ்பிஎஸ் ஸ்கூலு பேக்கரி எல்லாம் வருது. ஓகே மழை வருது. நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். பாய். ரயில் ரோடு வீட்டு பக்கத்தாலே இந்த ரயில் ரோடு இருக்குது. நைட்டு ஒரு மணி ஆனால் ரயில் சத்தம் டபுட்ட பட்ட 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 கூட கேட்கலாம். நாங்கள் வீட்டுக்கு போகிற வழி இது. காடுக்குள்ளே ஒரு பாதை. கோட்டுக்குள்ள தென்னை மரம் பாருங்க இவ்வளோ அழகா இருக்குதுன்னு. உலகிழக்க பாருங்க. தென்னங்காய் தேங்காய்லாம் அழகழகா இருக்குது. பாருங்க கிளைமேட்லாம் இவ்வளோ அழகா இருக்குது. மாடெல்லாம் பாருங்க இவ்வளோ அழகா மேயுது. அம்மே என்ன இப்போ இது சாப்பிட்டு வந்தாச்சா? காணா சாப்பிட்டு வந்தாச்சாட்டுங்குது. சாப்பிட்டு வந்துச்சு மாமா. போண்டா சொல்லலாம். இன்னைக்கு மாவு கொஞ்சம் இருக்குது. போண்டா சுட்டுலாம். ஓகே போண்டாவா? என்னென்ன தேவை? கடல மாவு போடு போடு. ஓ ஆனியன் ரெடியாக இருக்குதா? ஆனியன் வரமிளகாய். உப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதாட்டுங்குது. கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோ. பொசு பொசுன்னு வரும். மைதா மாவு
நிறைய பேர் சேலஞ்சு வீடியோ கேட்டிருந்தாங்க. சேலஞ்சு வீடியோ வந்து போட்டாச்சு, போய் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஏதோ எங்களால் சோடாப்பா ஓகே, ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ரெடி பண்ணி போட்டிருக்கோம், போய் பாருங்க. உப்பு சால்ட் தூளுப்பு குட்டி சால்ட். ஓகே, அடுத்தது வாட்டர். வாட்டர் எஸ் மிக்சிங்கா? இதில் எப்படியும் ஒரு 100 போண்டா வந்துருமா? 10 போண்டா வந்துடும். வெங்காயம் போட்டுக்கணும். ஓகே, ஆனியன், வரமிளகாய் எடுத்துக்கோ. ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு மாமா. அவ்வளோதான், கலந்தாச்சு. இன்னும் போய் எண்ணெய் சூட வச்சு போடுற வேலை தான் நமக்கு. ஓகே, போட்டை சுட சுட கொண்டுட்டு வா. ரெடி பண்ணிட்டேன் மாமா, போய் போட்டு தரேன். ஓகே பாய். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டா போடுறேன். ஓகே போடு, எல்லாருமே கற்றுக்கிறாங்களா, கற்றுக்கலாம். அடை சட்டி போண்டா. என்ன கரண்டியா? அதுக்காட்டி வந்து போச்சுப்பா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன். கூட கற்றுக்கலாம். எப்படி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க ஃப்ரெண்ட். போண்டா கரெக்டாக இல்லை தப்பாக போடுறாங்களா? ஓகே, வட்டியில் பரிமாறு. வட்டிக்கு மோண்டாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? போண்டா எடுக்க கட்டி தட்டு வந்துருச்சுப்பா. சூடான சுவையான போண்டா ரெடி. போண்டா ரெடி ஆயிடுச்சு மாமா. போண்டா நல்லா அற்புதமாக வந்திருக்கு. ஓகே, சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். போண்டா ரெடி. சாப்பிடலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. போண்டா நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாரு. ஏன்னா ஆல்ரெடி போண்டா வந்து ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு. நான் கொஞ்சம் தட்டோடையாட்ட இருக்கான். தெரிஞ்ச மாதிரி போண்டா போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.